மை V3X உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ரீசெண்டாக ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சில அப்டேஷன் வந்து கிடைச்சது. என்ன அப்படின்னா, இந்த மை V3Xல இப்போ ஒரு 4-5 மாதமாக வந்து பேமெண்ட் போடாமல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து KYCன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும்னாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து ஒரு சில மெம்பர்ஸுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி இந்த கம்பெனி மேலே வந்து ஒரு கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இது வந்து இப்போ விசாரணைக்கு வருது. அப்படி வர்ற பட்சத்தில் வந்து இவங்க பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுது. அதனால் எம்டி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டைரெக்டாக போய் சரணடைஞ்சிடுறாரு. இப்போ அவர் உள்ளே போய் 2 மாதம் ஆக போகுது. இந்த சூழ்நிலையில் இதன் காரணமாக நிறைய புது புது கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மை V3 மாதிரியே அதே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து இப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மை V3X உறுப்பினர்களை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி புது புது கம்பெனியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க சைடு கம்பெனிக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி இந்த சமயத்தில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய புது புது கம்பெனியெல்லாம் ஓப்பன் ஆகி மை V3X மெம்பர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மை V3Xல ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, அந்த கம்பெனி வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க, இனிமேல் வந்து அந்த கம்பெனியில் வந்து பணம் வராது, எம்டி அவர்களும் வெளியே வரமாட்டாங்க, அதனால் நீங்கள் இழந்த பணத்தை நாங்கள் தர்றோம், நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனி மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், அதனால் எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற போல் புது புது கம்பெனியெல்லாம் ஓப்பன் பண்ணதுனால அந்த கம்பெனியில் வந்து ஒரு நபர் சேர்றாரு. அந்த நபர் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா மை V3Xல வந்து ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி மை V3X வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமேல் அதிலிருந்து பணம் வராது, எம்டி அவர்களும் இனிமேல் வந்து பெயிலில் வரமாட்டார், அவ்வளோதான், அவர் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க, இனிமேல் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பணமும் வராது, ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பையும் வந்து தூக்கிட்டாங்க, அதனால் நீங்கள் இந்த கம்பெனிக்கு வாங்க, நீங்கள் இழந்த பணத்தை எல்லாமே இந்த கம்பெனி மூலமாக நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற போல் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உண்மையா என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இது வந்து உண்மையே கிடையாது. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த மை V3Xே எடுத்துக்கோங்களேன். மை V3X பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு பேரே போட்டிருக்காங்க, பிரைவேட் லிமிடெட்னு. இவங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே வச்சுருக்கிறாங்க, கவர்மெண்ட்லேயும் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. இப்படி அப்ரூவல் வாங்கி 3 வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவங்களுடைய கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 3 வருஷத்துலையுமே வந்து எல்லாத்துக்கும் கரெக்டான டயத்துக்கு வந்து பேமெண்ட்டும் வந்து போட்டிருக்கிறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. இடையில KYC அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க, அதன் காரணமாக வந்து பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் வந்து ஜூன் 4லேருந்து பேமெண்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே OM மெம்பர், அது மட்டும் இல்லாமல் BM மெம்பர், சில்வர் மெம்பருக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. கோல்டு மெம்பருக்கு பாதி போட்டு பாதி போடாமையும் வந்து இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து இவங்க AB வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த பெயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுது. அதனால் இந்த எம்டி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டைரெக்டாக போய் சரணடைஞ்சிடுறாரு. நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க, நான் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறேன், நீங்கள் என்னை விசாரிச்சுட்டு வெளியே விட்டுருங்க, நான் போய் என் கம்பெனியை வந்து நான் நடத்தணும், மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்ற போல் அவர் வந்து சரணடைஞ்சிட்டார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புது புது கம்பெனியெல்லாம் ஓப்பன் ஆகிருக்குது. அதில் நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த மை V3Xல ஒர்க் பண்ணுறவங்களே ஒரு பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிட்டு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மை V3X அப்படின்ற இந்த கம்பெனி எல்லாமே கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி GST எல்லாம் கட்டி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற கம்பெனியவே ஒரு வழக்கு பதிவு செஞ்சு இந்த கம்பெனியை வந்து முடக்கி போட்டாங்க. அப்போ இப்போ புதுசாக ஓப்பன் ஆன கம்பெனி எல்லாம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த மை V3X கம்பெனி மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணதுனால இந்த எம்டி அவர்கள் வந்து அவரே போய் சரணடைஞ்சிட்டாரு. இதே இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கண்டிப்பான முறையில் வரும். அப்படி வருதுன்ற பட்சத்தில் இவங்களும் இதே மாதிரி சரணடைவாங்களா? இல்லை அப்படியே சரணடைகிறதா இருந்தாலும், இல்லை இந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும், மக்களுக்கு வந்து எல்லா பணத்தையும் நாங்கள் வந்து போட்டு எடுத்து அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ற போல் வாக்குறுதி கொடுப்பாங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஃபேமஸாக இருக்கிற ஒரு கம்பெனியவே முடக்கி போட்டாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற கம்பெனியெல்லாம் எத்தனை நாளைக்கு வந்து நிலைக்க போகுது அப்படின்றத ஒரு செகண்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த புது கம்பெனியில் போய் நம்ம ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கே தோணும். ஸோ அதனால் யாருமே அவசரப்பட்டு நான் இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குது, எனக்கு நிறைய EMI வந்து கட்டணும், அதனால் நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் தான் அதில் உள்ள பணத்தை எடுத்து நான் ரொட்டேஷன் பண்ண முடியும்
அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் அங்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து புது புது கம்பெனிக்கு வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள்லாம் இன்னுமாடா இந்த மைவி3 ஆர்ட்ஸை நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற போல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மைவி3 ஆர்ட்ஸில் என்ன ஸ்கீம் இருக்குது, இந்த பேட்டர்னை வந்து அப்படியே எடுத்து புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து இந்த மைவி3 வந்து காப்பி அடித்த மாதிரி அப்படியே வந்து இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய உரிமை. சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால தான் இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே. நீங்கள் இந்த மாதிரி புதிய புதிய கம்பெனிலலாம் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களா, இல்லை மைவி3 ஆர்ட்ஸில் எப்போ வந்து பேமெண்ட் கொடுப்பாங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பேமெண்ட்டை வாங்கிட்டு நான் அந்த மைவி3லேயே வந்து கண்டினியூவாக என்னுடைய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.